நிதி பகிர்வு உரிமையை கேட்பதை அற்பத்தனம் என்று கூறிய ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கும் ஒன்றிய அரசுக்கு பதிலடி கொடுத்து முரசொலி தலையங்கம் எழுதியிருக்கிறது. முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் உரிமையை கேட்பதை ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அற்பத்தனம் என்று கூறியதை குறிப்பிட்டுள்ளது. தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய சொன்னால் அதனை துரதிருஷ்டவசமானது என்கிறார் அமைச்சர் பியூஷ் கோயல். இவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை போல தலையாட்டி கொண்டிருந்தால்தான் சூப்பர் என்பார்கள் என்று தெரிவித்துள்ளது. ஒன்றிய அரசுக்கு வரி செலுத்துவதற்கு ஏற்ப மத்திய நிதியை பெற வேண்டும் என்ற சில மாநிலங்களின் கோரிக்கை அற்பத்தனமான சிந்தனை மற்றும் துரதிருஷ்டவசமானது என்று ஒன்றிய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு வளம் பெற வேண்டுமென்றால் பீகார், ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் போன்ற 8 வடகிழக்கு மற்றும் கிழக்கு இந்திய மாநிலங்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்று பிரதமர் மோடி கருதுகிறார் என்று பியூஷ் கோயல் பேசியிருக்கிறார். ஏன் இவைதான் இந்தியாவில் இருக்கிறதா? தமிழ்நாடும் கேரளாவும் கர்நாடகமும் மேற்கு வங்கமும் இந்தியாவில் இல்லையா? எங்கே இதை பேசியிருக்கிறார் தெரியுமா? அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான வாழ்வில் மாணவர் அனுபவம் என்ற அமைப்புகளின் முயற்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட ராஷ்டிரிய ஏகாத்மத யாத்திரை 2025 நிகழ்வில் இவர் இப்படி பேசியிருக்கிறார். கடந்த 11 ஆண்டுகளில் மகாபாரதத்தின் அர்ஜுனனைப் போலவே மோடி அரசாங்கத்தின் லேசர் கவனம் வடகிழக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் இருந்தது. சில மாநிலங்களும் சில தலைவர்களும் இதை அரசியலாக்குகிறார்கள். மகாராஷ்டிராவை சேர்ந்த சில தலைவர்கள் 2.5 ஆண்டுகளாக இருந்த முந்தைய அரசாங்கத்தின் தலைவர்கள் மும்பை மற்றும் மகாராஷ்டிரா செலுத்திய வரியை கணக்கிட்டு அந்த அளவுக்கு திரும்ப பெற வேண்டும் என்று கோருவார்கள். கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா போன்ற சில மாநிலங்கள் தாங்கள் செலுத்திய வரித்தொகையை திரும்ப பெற வேண்டும் என்று கூறுகின்றன. இதைவிட அற்பமான சிந்தனை இருக்க முடியாது, இதைவிட துரதிருஷ்டவசமான எதுவும் இருக்க முடியாது என்று பியூஷ் கோயல் பேசியதாக முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் மகாராஷ்டிராவில் உள்ள தற்போதைய பாஜக தலைமையிலான அரசாங்கம் வடகிழக்கு இந்தியாவை மிகவும் உணர்திறன் மிக்கதாக இருப்பதால் இப்போது கவலைப்பட தேவையில்லை. கடந்த 11 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சி செய்யும் மோடி அரசு வடகிழக்கு இந்தியாவிற்கு முன்னுரிமை அளித்து கிழக்கு நோக்கி செயல்படு மற்றும் கிழக்கு நோக்கி பார் என்ற கொள்கையை பின்பற்றி வருகிறது. பிரதமர் மோடி 65ற்கு மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்றுள்ளார். இப்பகுதியின் அழகையும் கலாச்சாரத்தையும் காண ஒரு முறையாவது அங்கு சென்று பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பியூஷ் கோயல். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அமைச்சர் என்பதை மறந்து பேசியிருக்கிறார் அமைச்சர் பியூஷ் கோயல். வடகிழக்கு மாநிலங்களுக்கு சுற்றுலா செல்வது வேறு, யாரும் செல்லலாம், அதை குறை சொல்ல போவது இல்லை. ஆனால் மொத்த இந்திய நிதி அனைத்தும் அந்த மாநிலங்களுக்குத்தான் என்று முடிவெடுக்க பியூஷ் கோயலுக்கு யார் அதிகாரம் தந்தது? அப்படி இந்த 10 ஆண்டு காலத்தில் இவர்கள் சொல்லும் மாநிலங்களை எங்கே வளர்த்துள்ளார்கள்? ஏன் நடிக்கிறீர்கள்? அவர் சொல்லும் மாநில மக்கள் மட்டும் பாஜகவுக்கு வாக்களித்தால் போதும், மற்றவர்கள் வாக்களிக்க தேவையில்லை என்று பியூஷ் சொல்வாரா என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. எங்கள் மாநிலத்துக்கு ஏன் நிதி தர மறுக்கிறீர்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கிறார். கேரள முதலமைச்சர் கேட்கிறார். கர்நாடக முதலமைச்சர் கேட்கிறார். மேற்கு வங்க முதலமைச்சர் கேட்கிறார். அதற்கு நேரடியாக பதில் சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு அந்த மாநிலத்துக்கு அதை செய்கிறோம், இந்த மாநிலத்துக்கு இதை செய்கிறோம் என்று சொல்லி எதற்காக திசை திருப்ப வேண்டும்? தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு தரும் வரியின் அளவை சொல்லி அந்த அளவுக்கு நிதி பகிர்வை கேட்கவில்லை. நமது மாநிலத்துக்கு தர வேண்டியதைத்தான் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அதை கூட தர மறுப்பது நியாயமா? மக்கள் தொகை அடிப்படையில் நிதி ஒதுக்குவதாக சொல்லி மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முறையாக கடைபிடித்த மாநிலங்களுக்கு அநீதி இழைத்தார்கள். 15வது நிதி கமிஷன் அமைக்கப்பட்ட போது அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் 10 மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள். இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அப்போது என்ன சொன்னார் தெரியுமா? மத்திய அரசுக்கு அதிகமான அளவு வருவாயை கொடுக்கும் மாநிலங்களாக தென்னிந்திய மாநிலங்கள் உள்ளது, ஆனால் வட மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மட்டுமே அவை பயன்படுத்தப்படுகின்றன என குற்றம் சாட்டினார். இப்போது அவர் இதனை வெளிப்படையாக சொல்வாரா என தெரியாது. இதனை அற்பத்தனம் என்பாரா பியூஷ் கோயல்? குஜராத் மக்கள் 60,000 கோடி ரூபாயை டெல்லிக்கு அனுப்புகிறார்கள், ஆனால் திரும்ப வருவது மிக குறைவு. குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலமா என்று 6/12/2012 அன்று குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது கேட்டவர்தான் மாண்புமிகு நரேந்திர மோடி. மோடி அன்று கேட்டது அற்பத்தனமான கோரிக்கையா என்று கேள்வி எழுப்பி முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்திருக்கிறது.